சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் வர டிசம்பர் 12ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. ரஜினிகாந்த் சாருடைய பிறந்தநாள் அப்படின்னாலே அவர் நடிக்கும் படங்களுடைய அப்டேட்டுகளுமே அடுத்தடுத்து வெளியிடப்படும். ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு ரஜினி சார் பிறந்தநாளுக்கு 2 அப்டேட்டுகள் வரிசை கட்டி ரிலீஸ் ஆக இருக்கு. அதுல ஒன்று கூலி படத்துடைய அப்டேட், மற்றொன்று நெல்சன் இயக்கத்துல அவர் நடிக்கவுள்ள ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட் அப்படின்னுமே சொல்லப்படுது. நம்ம ரஜினி சார் நடிப்புல தற்போது கூலி திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல நம்ம ரஜினி சாருடன் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய 4வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கான். சோ இந்த படப்பிடிப்பு முடித்த கையோடு ஜெயிலர் படக்குழுவுடன் நம்ம ரஜினி சார் அவர்கள் இணைய இருக்காரு. ஜெயிலர் படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரியில ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த 2 அப்டேட் மட்டும் ரஜினி சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாக போவதில்லை. 3வதாக ஒரு அப்டேட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வெளியாக போகுதா. அதாவது ரஜினி சாருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவிற்கு அண்மையில தான் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து கிடைச்சது. சோ இவங்களுக்கும் தனுஷ் அவர்களுக்குமே திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகு 2 வருடத்திற்கு முன்னாடி இவங்க பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா நேத்து தான் இவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் டிவோர்ஸுமே கொடுத்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய பிறந்தநாள் அன்று ஐஸ்வர்யாவுடைய 2வது திருமண அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தற்போது ஒரு செய்திகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கு. சோ கூடி விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.